வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மூகா அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு டிசம்பர் 6ஆம் தேதி வீட்டில் என்னாச்சு, மயங்கி விழுந்தது ஏன்? வாங்க இப்போது சோசியல் மீடியாவில் துரை தயாநிதியை பற்றி தான் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். முன்னாள் மத்திய அமைச்சர் மூகா அழகிரியின் மகன் துரை தயாநிதி கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அன்று திடீரென அவருடைய வீட்டில் மயங்கி விழுந்தார். இதனால் பதறிய அவருடைய குடும்பத்தார் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் துரை தயாநிதியை சிகிச்சைக்காக சேர்த்தாங்க. அங்கு அவருக்கு என்ன கண்டறியப்பட்டது என்பதை பார்க்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சரும் இருந்த மூகா அழகிரி, இவருக்கு மனைவி காந்திமதி, மகன் துரை தயாநிதி, மகள் கயல்விழி உள்ளாங்க. இந்த நிலையில துரை தயாநிதி அரசியலில் இல்லாமல் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அனுசாவை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில் துரை தயாநிதி கிட்டத்தட்ட 294 நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்து 2024ஆம் தேதி அன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இவருக்கு என்னதான் ஆச்சு என்பதை பார்க்கலாம். அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி துரை தயாநிதிக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்துவிட்டது. அப்போது அவர் மயங்கி கீழே விழுந்தார். இதையடுத்து அவர் சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அங்கு 3 மாதமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து பிசியோதெரபி சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள சிஎம்எஸ்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தொடர்ந்து உயர்தர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது. அங்கு அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது. பேச்சு பயிற்சியும் கொடுக்கப்பட்டதாக தெரியுது. சிஎம்எஸ்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2 முறை பார்த்து நலம் விசாரித்து வந்தார். அதே போல திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் குடும்பத்தினரை அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தாங்க. தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த துரை தயாநிதி குணமடைந்தால் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து துரை தயாநிதி கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு பேச்சு பயிற்சியும் இதர சிகிச்சைகளும் அமெரிக்காவில் அழைத்து செல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளும் நடிகர் முன்னாள் மத்திய அமைச்சருமான நெப்போலியன் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. நெப்போலியன் தற்போது தனது மகன்களுடன் திருமணத்திற்காக ஜப்பான் கப்பலில் சென்று தனக்கு தெரிந்தவர்களுக்கு மூலம் அமெரிக்காவில் துரை தயாநிதிக்கு சிகிச்சைகள் ஏற்பாடு செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. துரை தயாநிதி அவர்கள் உடல்நலம் பூரண குணமடைந்து வீட்டுக்கு திரும்ப வேண்டும் பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.